ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாஸ்டர் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்னேக் ஸ்பை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய முந்தைய பாகங்கள் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு ஸ்டாண்டர்ட் படமாகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதை பசிபிக் ஓஷன்ல இருக்கிற நங்கா சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவை ஒரு கைதியா காட்டுறாங்க. ஆனால் சிட்டியில் ஒரு மாஸ்டர் அட்டாக் நடக்கும்போது பிரிசனரா இருக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சிட்டி முழுக்கவே மாஸ்டர் அட்டாக் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. மொத்த சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்னேக்ஸ், பல டேஞ்சரஸான ப்ரீ ஹிஸ்டாரிக் மாஸ்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் மக்களை வேட்டையாடிட்டு இருக்கத பாக்குறாரு. இந்த கேஸ்ல அவங்களுடைய அம்மா ஒரு ஆபத்தான கெமிக்கல் பிளான்ட்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களை காப்பாத்துறதுக்காக மாஸ்டர்கள் நிறைந்த அந்த சிட்டிக்குள்ள திரும்ப போறாரு. எஸ்கேப் ஆன ஒரு பிரிசனர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக ஹீரோவா மாற வேண்டிய ஒரு தருணம் உண்டாகுது. ஜெயண்ட் ஸ்னேக், ப்ரீ ஹிஸ்டாரிக் மாஸ்டர், சிட்டி டிஸ்ட்ரக்ஷன், சர்வைவல் ஆக்ஷன் மாதிரியான எல்லாத்தையும் கலந்து ஒரு ஓவர் த டாப் கிரீச்சர் டிசாஸ்டர் அட்வென்ச்சர் படமா பிரசன்ட் பண்ணதுதான் ஸ்னேக் ஸ்பை மான்ஸ்டர் சிட்டி. நம்ம யூசுவலா பாத்தீங்கன்னா சைனீஸ் படங்கள்ல ஒரே ஃபார்மேட் தான். ஒரு பெரிய ஸ்னேக் இருக்கும், அது கூட வந்து சின்ன சின்னதா வந்து சில கிரீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சே வந்து ஒரு படத்தை எடுப்பாங்க. அதே ஃபார்மேட்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்றது அதிகமா இருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிஜி ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கிரீச்சர் வர அந்த சேஸ் சீக்வன்ஸ் அண்ட் ஆக்ஷன் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணாங்க. அது இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல பெருசா காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்கிரீன் பிளேவோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஒன் லைனர், அதுக்கப்புறமா வந்து சேஸ் சீக்வன்ஸ் அந்த மாதிரி தான் படமே போயிட்டு இருக்கும். சிஜி ஒர்க்லாம் சில சீக்வன்ஸ்ல நல்லா இருக்கு, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. கதைக்களம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பிரெடிக்டபிளா தான் இருக்கும். தேவையில்லாத காமெடியும் மெலோட்ராமா எலிமெண்ட்ஸும் இந்த படத்துக்கான மைனஸ். லாஜிக்னா எத்தனை கிலோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி தான் நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மூளையை கழட்டி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக டைம் பாஸ் கேட்டகரியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை பார்க்கலாம். படத்துல அடற்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸ்னேக் ஸ்பை படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.